ஹலோ ஜூனியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா த வில்லேஜ் சாங். இதை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சரோஜினி நாயுடு. இந்த வில்லேஜ் சாங் போம் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள். எதுக்கு அப்படின்னா சரோஜினி நாயுடுவோட ஃபோக் லிரிக்ஸுக்கு. இவங்க ஒரு இந்தியன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், அப்புறம் போட்டும் கூட. இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்காக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சரோஜினி நாயுடு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு போட்டாக இருந்து எழுதின எல்லா ஒர்க்குமே இவங்களுக்கு த நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அட் பாரத் கோகிலா அப்படின்னு ஒரு பட்டத்தை வாங்கி தந்திருக்கு. இந்த பட்டத்தை இவங்களுக்கு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா மகாத்மா காந்தி. இவங்களோட கலர், இவங்களோட இமேஜினேட்டிவ் மைண்ட், அப்புறம் லிரிக்கல் குவாலிட்டினால சரோஜினி நாயுடுக்கு இந்த பட்டத்தை மகாத்மா காந்தி கொடுத்துருக்காங்க. இந்த போம் சரோஜினி நாயுடுவோட ஒரு கிரேட் பீஸ் ஆஃப் இந்தியன் போய்ட்ரி. இந்த போமில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இந்தியன் மதர் அவங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இது அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இடைப்பட்ட மேரேஜ் பற்றின கான்வர்சேஷனாக தான் இருக்குது. இந்த போம் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு வீட்டில் அம்மாவும் பொண்ணும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். இது அந்த பொண்ணோட மேரேஜ் ஃபங்க்ஷன். ஆனால் அந்த பொண்ணுக்கு அதில் விருப்பம் இல்லை. அவளோட அம்மா அந்த பொண்ணுகிட்ட வீட்டை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி போம் ஸ்டார்ட் ஆகும். இதில் அந்த பொண்ணை அழகாக அலங்கரித்து வச்சுருப்பாங்க. என்னதான் அவள் அழகாக இருந்தாலுமே அவளுக்கு அதில் விருப்பம் இல்லை. அவள் சந்தோஷமாகவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா எதனாலன்னு ரீசனே தெரியல. அவள் சின்ன வயசாக இருக்கிறதுனால ஒருவேளை அவளுக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். அவளை பார்க்குறதுக்கு அவள் ஒரு குழந்தை மாதிரி தான் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கிறா. அவளுக்கு மேரேஜ் பண்ணிக்கிற விருப்பமே இருந்த மாதிரி இல்லை. இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவள் நேச்சர் மேலே ரொம்ப லவ்வாக இருக்கிறா. அவளுக்கு மேரேஜ் லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க அம்மாவோட ஆசைக்காக கொஞ்ச நேரம் அவள் நின்னாலும் அவளோட மைண்ட் ஒரு சைல்டு மாதிரி தான் இருக்குது. அவளுக்கு மேரேஜ் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு அவள் ப்ரிஃபர் பண்ணுறாள். அம்மா எவ்வளோ தான் அவளை சமாதானப்படுத்தி அவளுக்கு அறிவுரை சொல்லி மேரேஜ் பண்ணிக்க சொன்னாலும் அவள் அவங்க அம்மாவுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறா அப்படின்னா, அவள் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த ஃபாரஸ்ட்டில் நிறைய சாம்பா ட்ரீஸ்லாம் இருக்கும். அந்த ட்ரீஸில் அழகான ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும். ஃபாரஸ்ட்டில் ரிவர் ஓடுறது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே நிறைய குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? அந்த ரிவரில் அழகான லோட்டஸ் இருக்கும், லில்லிஸ் இருக்கும். அது எல்லாமே அந்த ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு அழகை கொடுக்கும். இந்த மாதிரி அழகை ரசிக்கிறதுக்கு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபேரி ஃபாக் என்னை கூப்பிடுது, நான் போய் தான் ஆகணும், என்னை தடுக்காதீங்க. நேச்சர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதுதான் எனக்கு ப்ளஷர் தருது. அதனால் இந்த டல் மேரேஜ் லைஃப்பில் எனக்கு விருப்பம் இல்லை, நான் நேச்சரை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க அம்மாவுக்கு ரிப்ளையாக சொல்லுவாள். அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த அம்மா வெட்டிங் லைஃப்பில் எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்கிறாங்க. ப்ரைடல் சாங்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? அதை விட மதர்ஹுட் சாங்ஸ் எல்லாமே லைஃபுக்கு ஒரு ப்ளஷரை தரும், நம்மளோட லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பாரு எவ்வளோ அழகாக இருக்குது, உன்னோட ப்ரைடல் ரோப்ஸை பாரு அழகாக க்ளோவிங் சாஃப்ரான் அப்புறம் சில்வர் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்காகவே ப்ரைடல் கேக்ஸ் அப்புறம் நிறைய சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் நினச்சி பாரு, இதெல்லாம் எவ்வளோ ஹாப்பினஸ். அதனால் நீ எங்கேயும் போகாத, இந்த ஹாப்பினஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணு, மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பொண்ணோட கவலை எல்லாமே வெட்டிங் செலப்ரேஷன் ஹாப்பியாக இருக்கிறதுனால மறைஞ்சிருது. ஆனால் அந்த கேர்ள் கொஞ்ச நேரத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா, லைஃப்பில் உள்ள ஹாப்பினஸ் பெர்மனண்ட் இல்லை, அது வரும் போகும். எப்போ நம்மகிட்ட வரும், எப்போ நம்மகிட்ட இருந்து போகும்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறது நாளைக்கு கஷ்டமானதாக கூட இருக்கலாம். எனக்கு இன்னுமே ஃபாரஸ்ட்டில் உள்ள அந்த ஓடைகளோட சவுண்டு, அதுக்கப்புறம் ஐலாண்டோட சவுண்டு எல்லாமே கேட்குது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹாப்பியான பிளேஸ். மேரேஜ் லைஃப்பை விட இயற்கையை ரசிக்கிறது எனக்கு ஹாப்பினஸ் தரும், அதுதான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டை விட்டு கிளம்பிடுவா. இந்த போம் எப்படி எண்ட் ஆகும் அப்படின்னா, அந்த பொண்ணு அவளோட முடிவில் ஸ்ட்ராங்காக இருப்பாள். அவளோட லைஃப்பை நேச்சர் கூடயே ஸ்பெண்ட் பண்ணுவாள். அவளோட ஸ்ட்ராங்கான டிட்டர்மினேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நேச்சர் அவளுக்கு எவ்வளோக்குள்ள சந்தோஷத்தை தந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த போம் முடியும்.